முக்காவாசி பாட்டுக்கு வந்து நாங்க வந்து ரெஃபரன்ஸ் சாங் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்படி சிங்க் ஆகும் சாங்கோட? என்னோட விஷுவலை வச்சு லிரிக் ரைட்டர்ஸ் வந்து அந்த விஷுவலை வச்சு லிரிக்ஸ் எழுதுவாங்க. ஏங்க இது என்ன புது விஷயமா இருக்கு? சாங் வந்து கொரியோகிராஃபி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதி சாங் கம்போஸ் பண்றது நாங்க புதுசா கேள்விப்படுறோம். என்னென்ன படத்துல அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? எந்தெந்த பர்டிகுலர் சாங் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? சரி இதுங்க இதனால எனக்கு என்ன எத்தனை திட்டு விடும் தெரியாது. சரி நித்தம் ஒரு வானம் படம் பண்ணேன். நித்தம் ஒரு வானம் படத்துல வந்து லைக் எல்லாமே படம் லொகேஷன் எல்லாம் அமைஞ்சிருச்சு. நமக்கு சாங் வந்து டிலே ஆகுது. ஸோ சாங் டிலே ஆகும்போது அதுக்காக நம்ம வந்து ஷெட்யூல தள்ளி போட முடியாது இல்லையா? ஸோ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இளையராஜா சாங்ஸ் வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய பாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சு அந்த மூட் வைபை நம்ம கிரியேட் பண்ணி அது மூலியமா நம்ம வந்து விஷுவல் எடுத்துருவோம். அது மாண்டாஜா இருக்கும். இப்போ நித்தம் ஒரு வானம்ல வந்துட்டு சிவாத்மிகா அண்ட் அசோக் செல்வனோட ஒரு போர்ஷன் வரும். அதுல 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் ரோல்ஸ் இருக்கு அசோக் செல்வன். அதுல ஒன் ஆஃப் த காலேஜ் ரோல்ல வந்து ஒரு ரஃப்பான ஒரு கேரக்டர். ஸோ அதுல அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வர ஒரு லவ் சாங் தான் அது. ஸோ அவங்க லைஃப் டிராவல் எப்படி பண்றாங்க, 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங், ஸோ இந்த ஒரு இன்டிமசி, ஸோ இது எல்லாத்தையுமே காட்டுறதுக்கான ஒரு சாங்கா அந்த ஃபுல் சாங். பட் பாட்டு கிடையாது.